எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரத்தில் 4வது பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி, ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து, வாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல், சார்ங்கம் உதிர்த்த சரமழை போல் வரணும். அந்த இடத்துல வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படிங்கிறது பாட்டு. இதில் ஆழிமழை கண்ணா, அதில் என்ன சொல்கிறான்னா, ஆழி மழைக்கு வரணும். யாரு மழைக்கு அதிபதி வருணன். உதிர்த்த ஆக்சுவலாக மழைக்கு அதிபதி வருணன் இல்லையா. வருணன் கிட்ட சொல்றா, ஆழிமழை கண்ணா ஒன்றினி கைகரவேல், எதையும் கைகரவேல்னா இருக்கிறத மறைக்காம, அதாவது எங்களை ஏமாத்தாமன்னு அர்த்தம். ஒன்று நீ கைகரவேல், எங்களை மறைக்காம. ஆழியுள், ஆழிமழைன்றது இப்போ பயங்கரமான மழைக்கு அதிபதி, புயல் காற்று வீசி அடிக்கிறது, அந்த ஆழிமழை. அடுத்த ஆழி வருவார், ஆழியுள் புக்குன்னு. அந்த ஆழிக்கு கடல்னு அர்த்தம். கடல் எடுத்துக்கணும். ஆழி உள், ஆழிக்குள்ள புக்கு முகர்ந்து உள்ள போய் தண்ணியை மொண்டுண்டு கொட ஆர்த்தேரின்னு இருக்கும். ஆர்த்தேரி கொடுன்னு வச்சுக்கோ, அப்போ உங்களுக்கு கரெக்டாக மீனிங் புரியும். இந்த கொடுவை தூக்கி பின்னாடி போட்டுக்கோ. ஆர்த்து ஏரி, ஆர்த்துன்னா ஆரவாரத்தோட அமக்கலமா மேலே ஏறி கொடு, தேவையான இடத்துல கொண்டு போய் கொடு. வருண பகவானை சொல்றா, ஆண்டாள் வேண்டா, ஒழுங்கா நீ உனக்கு கிட்ட உன்னுடைய சக்தியை மறைக்காம, இருக்கிற எதையும் ஒழிக்காம, நேராக உன்னுடைய சக்தியை கொண்டு கடலுக்குள்ளே பூந்து தண்ணியை எடுத்து மேலே கொண்டு போய் ஆகாயத்தில் கொண்டு போய் வேணுங்கிறவளுக்கு கொடுன்றிருக்கா அப்படின்னு சொல்கிறான். இது பிற்காலத்தில் கண்டுபிடிச்சது. அவள்லாம் அதுக்கு ராயல்ட்டி எல்லாம் வாங்கிக்கிறா எல்லாரும். இது பிற்காலத்தில் இவா கண்டுபிடிச்ச மாதிரி, அந்த இவர் என்ன, அவர் டக்கு ஞாபகம் வரல, அவர் கண்டுபிடிச்ச மாதிரி, பின்னாடி இருக்க அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச மாதிரி இதை சொல்கிறா. ஆனால் எப்போ ஆண்டாள் எப்போ சொல்லியிருக்கா பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே, 1100 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டாள் தண்ணியில், கடலில் இருக்கிற தண்ணி தான் மேலே போய் நீராவியாக மாறி மறுபடியும் பூமிக்கு வருதுங்கிறத எவ்வளோ அழகாக சொல்லியிருக்க பாருங்க. வருண பகவான்கிட்ட சொல்லி இவ சொல்கிற மாதிரி, ஆழி உள் புக்கு உள்ள பூந்து முகந்து மொண்டு கொடு ஆர்த்தி ஏரினா ஆரவாரமாக மேகம் கடலில் தண்ணி மேலே போகிறத ஒரு ரீசெண்டாக ஒரு நாசாலேருந்து ஒரு பிக்சர் எடுத்து கொடுத்து காமிச்சிருந்தாங்க. நல்ல வெயில்ல கடல் தண்ணி எப்படி மேலே போகிறதுன்னு, ஆவியாகி எப்படி மேலே போகிறதுன்றதை காமிச்சிருந்தாங்க. அது மாதிரி போய் தேவையான இடத்துல கொடு ஆர்த்து ஏறி கொடு அப்படின்னு சொல்றா. இதுக்கு அடுத்தது ஊழி முதல்வன். ஊழின்றது உலகம் அழியிற காலம், உலகம் அழியிற ஊழி காலம்னு கிடையாது. ஊழி முதல்வன் அந்த நேரத்தில் பிரளயத்தை உருவாக்கிய கூட ஆளிலை கண்ணனா முகந்து இருந்தார் இல்லையா கண்ணன். முதல் 4 வேதங்களை காப்பாற்றினார் கிருஷ்ணன். அதை சொல்றா இந்த இடத்துல. ஊழி முதல்வன் உருவம் போல், அந்த ஊழி காலத்தையே உருவாக்குற அந்த ஊழி முதல்வன், அந்த நேரத்தில் இருக்க அந்த கண்ணன் எப்படி இருந்தானா, முதல்வனா இருந்தானா. ஊழி முதல்வன், ஊழி காலத்தில் இருந்த கண்ணன் பெரிய உருவம் எடுத்தவன், சின்ன உருவமா ஆலயக்கையில் இருந்தவன், அப்புறம் பெரிய உருவமா எடுத்து இந்த உலகத்தையெல்லாம் படைச்சானான். அதுதான் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. கிருஷ்ணன் கருப்பா இருப்பார் எப்பயுமே, அதனால மெய் கருத்து, உருவம் போல் மெய் கருத்து, அப்படியே மிகவும் கருப்பான ஒரு கலர்ல. பாழியன்றது பாழியன்னா அழகியன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்க. பாழியன்னா அழகியன்னு அர்த்தம். பாழியன் தோளுடைய, அழகான தோள்களை உடைய பத்மநாபன் கையில். பத்மநாபன்றது நாராயணனை குறிக்கிறது. பத்மன்றது தாமரைப்பூ. அந்த தாமரைப்பூ பத்மநாபன், நாபி பத்மநாபன்,
பத்மத்தை நாபியில இருந்து உருவாக்கினவன் அர்த்தம். அதாவது பிரம்மாவோட தொப்புல இருந்து ஒரு கொடி போல போய் அதுல தாமரை பூ உண்டாயி அதுல பிரம்மாவை படைச்ச மாதிரி இருக்கு இல்லையா நாராயணன். இதுல திருவனந்தபுரம் போனீங்கன்னா அந்த பெருமாள் அப்படிதான் இருப்பார். பெருமாளோட வயத்து தொப்புல இருந்து ஒரு கொடி மாதிரி போகும், அது தாமரை பூ பூத்திருக்கும், அந்த பூவில் பிரம்மா வந்துப்பார். அதை சொல்றாங்க பத்மநாபன் கையில். அந்த பத்மநாபன் இருக்கானே, அந்த பத்மநாபன் கையில், அவர் கையில் இருக்க ஆழி போல் இந்த ஆழி வந்து சக்கரம். முதல் ஆழி வந்து பயங்கரமான மழை, ஊழிக்கால மழை, அது ஆழிமழை கண்ணான்னு ஆரம்பிக்கிறது. ஆழியுள் புக்குன்றது வந்து கடல் அந்த இடத்துல. அதுக்கு அடுத்தது 1 2 3 4 5வது வரியில வர்றது வந்து ஆழி போல் மின்னின்னா சக்கரம். அந்த இடத்துல ஆழி தான் சக்கரம். ஒரே ஆழியை 3 இடத்துல மூணு வித்தியாசமான பொருளில் உபயோகப்படுத்துகிற பாருங்க. அதெல்லாம் 5 வயசு பொண்ணு பண்ணுறா. அதெல்லாம் ஆழி போல் மின்னி, அந்த சக்கரம் போல மின்றதான். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. வலம்புரி சங்கம் எடுத்து ஊதினா, கிருஷ்ணன் வந்து வலம்புரி சங்கம் எடுத்து மகாபாரத போரில் ஊதினப்ப, குருட்சேத்திரத்தில் ஊதினப்ப அப்படியே அதிர்ந்துதான், ஊரே அதிர்ந்துதான். அதுதான் இங்கே சொல்ல ஆழி போல் வலம்புரி போல் நின்று இருந்து. வலம்புரி சங்கம் ஊதினோம்னா அப்படியே அதிருது இல்லைன்றாங்கல்ல, அது மாதிரி அப்படியே அதிருமா. வலம்புரி போல் நின்று அறிந்து தாழாதே, வலம்புரி போல் நின்று அறிந்து தாழாதேன்றது இந்த இடத்துல என்னன்னா குறைவில்லாத. தாழாதேன்றதுக்கு வந்து கீழே இறங்கி வர்றதுன்றது இல்லை, குறைவில்லாத. சாரங்கம் எப்பயுமே எவ்வளவு எடுத்தாலும் குறையாதான். அந்த அந்த அம்பலா துணி சாரங்கன்ற அந்த பெருமாள் வச்சுருக்க அம்பலா துணியிலேருந்து எவ்வளோ அம்பு எடுத்தாலும் குறையாதான். அது சொல்கிறாங்க தாழாதே சாரங்கம். பெருமாள் நாராயணன் கையில் இருக்க அம்புக்கு வில்லுக்கு பேர் வந்து சாரங்கம்னு பேர். சாரங்கம், அந்த சாரங்கம் உதிர்த்து தான். உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், மகாபாரத இது ராமாயண போரில் வந்து ராவணன் எடுத்துப்படும்போது மூலப்பல சரியை எதுக்கிறதுக்காக ராமர் தனியாளாக இருந்து அம்புகளை வீசினாராம், அம்புகளை போட்டாராம் ராமமானத்துலேருந்து. அந்த அம்புகள் வந்து அவ்வளோ பெரிய பெரிய அது அந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பெரிய மூலப்பல சேரையை அழிச்சு தான் அவ்வளவு 3.25 மணி ஒரு முகூர்த்தம் 3.25 நாழி 3.25 நாழின்றது 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரத்தில் அவ்வளோ பெரிய சண்டை போட்டாராம். அதான் அந்த சாரங்கம், அந்த சில்லுக்கு அது உதிர்த்த அது 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 அதுலேருந்து வந்த அம்புகள் சரமழை போல். மழைன்றது வேற, சாதாரணமாக மழை பெய்யுது. சரமழைன்றது நெருக்கமான மழை, கொட்டுறது இல்லை, அப்படியே கொட்டி தீர்த்துருந்தேன். அந்த மழை போல சரமழை போல். அது மாதிரி சரமாக அப்படியே கட்ட கட்ட கடன்னு கொட்டுறதான், நெருக்கமாக இருக்கான் அந்த மழை துளிகள். அது மாதிரி சாரங்கம் உதிர்த்த சரமழை போல். சரம் வந்து மழை மாதிரி பெய்யுதான், சரமழை போல் அது மாதிரி பெய்யுது. வாழ உலகினில் பெய்கிறாய் நீ, அது மாதிரி பெய்யு. ஆனால் நாங்கள் வாழற அளவுக்கு பெய்யணும். ஒரேடியாக போச்சு எங்கே பார்த்தாலும் ஊரெல்லாம் வெள்ளக்காடாக்கி விட்டு போயிடக்கூடாது. அதை சொல்கிறாங்க வாழ உலகினில் பெய்திடாய். அது மாதிரி அது மாதிரி மழை பெய்யணும் நீ. நாங்களும் மாழழி நீராட. நீ அது மாதிரி பெய்யும்போது என்னன்னா குளங்குட்டையெல்லாம் ரொம்ப தண்ணி எல்லா இடத்துலையும் ரொம்ப இருக்கும். அதில் நாங்கள் மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி கார்த்திகை நோம்புக்கு நாங்கள் குளிக்கிறதுக்கு வருவோம் இல்லையா, அப்போ அந்த குளங்குட்டையில் குளிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். மகிழ்ச்சி அடைகிற மாதிரி பண்ணணும். வருட பகவானை பிரார்த்திக்கிறான். அதுதான் எம் பாவாய், பாவைகளை நீங்கள்லாம் சேர்ந்து வருட பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கோ. கடல்லேருந்து நீரை கொண்டு போய் மேலே கொண்டு போய் நீர் தேவையான இடத்துல கொட்டி அதை மழையாக மாற்றி மறுபடியும் மேகமாக மாற்றி மேலே கொண்டு போய் கடல்லேருந்து ஆவியாக்கி மேகமாக்கி மேலே கொண்டு போய் தேவையான இடத்துல மழையாக அதை மாற்றி சாரங்கம் முதிர்த்த சரமழை போல் ஆக்கி பெருமாள் கையிலேருந்து அம்புலேருந்து வந்த மரமாக வில்லுலேருந்து வந்த அம்பு, பெருமாள் கையில் இருக்க வில்லுலேருந்து வந்த அம்பு மாதிரி சரமழையாக பெஞ்சு வெள்ளங்கள்லாம் உண்டு பண்ணிட்டாது. ஆனால் அது மாதிரி மழை பெஞ்சா கூட வெள்ளம் உண்டு பண்ணக்கூடாது, வெள்ளம்லாம் உண்டு பண்ணாத. நல்ல மழைன்னு அர்த்தம், அவ்வளோதான். நல்ல மழையாக பெஞ்சு எல்லா ஏரி குளம் குட்டையெல்லாம் ரொம்படுமா. அது மாதிரி ரொப்பி வச்சேன்னா நாங்கள் மழை இடத்துக்கு வருவோம். அந்த தண்ணியை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப புது தண்ணி கொண்டாட்டமாயிடும். நாங்கள் என்ன எல்லாரும் குளிச்சுட்டு போய் அந்த காத்தியாகி ரொம்ப நோட்போம். அதனால பாவைகளே நீங்கள் வந்து வருட பகவானை வேண்டுங்கன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல வருட பகவானை வேண்டது அர்த்தம். ஆழிமழை கண்ணான்றது வருட பகவானை சொல்கிறது அர்த்தம். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.